சற்று முன்பு கிடைத்த தகவலின்படி தமிழகத்தில் மதுரையை தவிர 37 மக்களவை தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு நிறைவு பெற்றிருக்கிறது. தமிழகத்தில் 17வது மக்களவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற்று வந்தது. தற்பொழுது தமிழகத்தில் மதுரையை தவிர மீதமிருக்கும் 37 மக்களவை தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு நிறைவு பெற்றிருக்கிறது. மதுரையில் சித்திரை திருவிழாவை ஒட்டி வாக்குப்பதிவு தற்பொழுது நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. மதுரையை தவிர்த்து மற்ற 37 தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு நிறைவு பெற்றிருக்கிறது. மதுரை தொகுதியில் மட்டும் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு இரவு 8 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெற அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் மக்களவை தேர்தல் மற்றும் 18 சட்டமன்ற இடைத்தேர்தல் அமைதியாக வாக்குப்பதிவு நடந்து முடிந்திருக்கிறது. மாலை 5 மணி நிலவரப்படி மக்களவை தேர்தலில் 63.73% வாக்குகள் பதிவானதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ செய்தியாளர்களை சந்தித்து தெரிவித்தார். அது மட்டுமல்லாமல் 18 சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் மாலை 5 மணி நிலவரப்படி 67.08% வாக்குப்பதிவுகள் நடைபெற்றிருக்கின்றன. வாக்கு எந்திரங்களை சீல் வைத்து வாக்கு எண்ணும் மையங்களுக்கு கொண்டு செல்லும் பணி தற்பொழுது தொடங்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நம்முடைய இணைப்பில் இருக்கும் நம்முடைய செய்தியாளர் விக்னேஷிடம் தொடர்ந்து பேசலாம். விக்னேஷ், இந்த வாக்குப்பதிவு நடைபெற்று முடிந்திருக்கிறது. இந்த தருணத்தில் வாக்கு எண்ணும் மையங்களுக்கு இந்த எந்திரங்களை கொண்டு செல்லும் பணிகள் எந்த அளவிற்கு தொடங்கப்பட்டிருக்கிறது, இது குறித்து சொல்லுங்க. மோகன், வாக்குப்பதிவிற்காக நிர்ணயிக்கப்பட்டிருந்த நேரமானது நிறைவடைந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் வாக்குப்பதிவு மையங்கள் இருக்கக்கூடிய அலுவலர்கள், வாக்குச்சாவடி அலுவலர்கள் மற்றும் உதவி அலுவலர்கள் உட்பட அனைவரும் தங்களுடைய மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை சீல் வைக்கும் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரு சில மணி நேரங்களுக்குள்ளாக தென் சென்னை தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து வாக்குச்சாவடி மையங்களிலும் வாக்குப்பதிவானது நிறைவடைந்த பிறகு அந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களானது பாதுகாப்பான முறையில் போலீசார் பாதுகாப்புடன் சென்னை அண்ணா யூனிவர்சிட்டியில், அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட இருக்கிறது. அங்கும் 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. தென் சென்னை தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு மையங்களில் சரியாக 6 மணிக்குள்ளாக வாக்களிக்க விரும்புவோர் வந்து வாக்களித்து சென்றிருக்கிறார்கள். இன்னும் ஒரு சில மையங்களை பொறுத்தவரையில் 6 மணிக்கு முன்பாக வந்திருக்கக்கூடியவர்களுக்கு டோக்கன் மூலமாக வழங்கப்பட்டு அவர்களும் வெளியே காத்திருக்கிறார்கள். 6 மணிக்கு முன்னதாக, 1 நிமிடங்களுக்கு முன்னதாக வந்திருந்தாலும் கூட அவர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டு இரவு எத்தனை மணி நேரம் ஆனாலும் கூட அவர்களுக்கு வாக்களிப்பதற்கு தேவையான அனைத்து வசதிகளும் தேர்தல் ஆணையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தென் சென்னை தொகுதிக்கு உட்பட்ட SIET கல்லூரி வளாகத்தில் இருக்கக்கூடிய 6 வாக்குச்சாவடி மையங்களிலும் தற்போது 6 மணி நிலவரப்படி வாக்குப்பதிவானது நிறைவடைந்திருக்கிறது. தொடர்ந்து இந்த வாக்குச்சாவடியில் இருக்கக்கூடிய அனைத்து அலுவலர்களும் தங்களுக்கு உட்பட்ட அந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை சீல் வைக்கும் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு வாக்குச்சாவடி மையங்கள் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி அலுவலர், துணை வாக்குச்சாவடி அலுவலர் மற்றும் உதவி வாக்குச்சாவடி அலுவலர்கள் மட்டுமல்லாது ஒவ்வொரு அரசியல் கட்சியை சேர்ந்த பிரதிநிதிகள் ஏஜென்டாக நியமிக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு முன்னதாக அந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரமானது பாதுகாப்பான முறையில் சீல் வைக்கப்படக்கூடிய காட்சிகளை தான் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து காலை 6 மணிக்கு மாதிரி வாக்குப்பதிவு தொடங்கியதிலிருந்து தற்போது வரை அந்த அரசியல் கட்சியை சேர்ந்த பிரதிநிதிகள் முன்னதாகவே என்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொண்டாலும் கூட அவர்களை வைத்து அந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. அதன் அடிப்படையில் தற்போது இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரமானது வாக்குப்பதிவு முடிவடைந்த பிறகு அந்த சீல் வைக்கப்படும் காட்சியும் தற்போது அங்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளை சேர்ந்த பிரதிநிதிகள், காவலர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் முன்னிலையிலேயே அந்த சீல் வைக்கப்பட்டு வருகிறது. விக்னேஷ், உங்க தகவல்களுக்கு நன்றி.